Praise the Lord, brothers and sisters. இன்றைக்கான வேத வசனம் ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எழுந்து நிற்கவும் செய்கிறார். அவர் எதற்காக காத்திருக்கிறார், எதற்காக எழுந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு இறங்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறார், மனதுருகும்படி அவர் எழுந்து நிற்கிறவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் யோசிப்போம், ஆண்டவரே நான் எவ்வளோ நாட்களாக நாங்கள் ஜெபிக்கிறேன், எவ்வளோ வருடங்களாக நான் ஜெபிக்கிறேன், சிறு வயதுலேருந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய மாட்டீரா, என்னோட நீதியை நீ வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டீரா என்று நம்ம அநேக நேரத்தில் நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய ஆவி நமக்கு சோர்ந்து போயிருக்கும், நம்ம விசுவாசத்தில் பலவீனமாக இருப்போம். அப்படி அல்லாமல் அவருக்காக காத்திருந்து விசுவாசத்தில் பலனடைந்து அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை செய்கிறார். பைபிளில் பார்த்தோன்னா அநேக பேர் இந்த மாதிரி தான் காத்திருந்து நன்மையை பெற்று கொண்டிருப்பாங்க. அதில் சில பேர் தாவீது 12 வருடங்களாக காத்திருந்தார், ஆபிரகாம் 25 வருடங்களாக காத்திருந்தார், யோசேப்பு 13 வருடங்களாக காத்திருந்தார், நோவா 120 வருடங்களாக காத்திருந்தார். யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு தகப்பனை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்லேவாக, ஒரு அடிமையாக அவரை விற்று போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் குற்றமில்லாத ஒரு தப்புக்காக அவர் குற்றமில்லாததுக்கு அவர் போய் ஜெயிலில் அனுபவிச்சார். அப்போது அவர் காத்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் அவரை அதிசயமாக ஒரு ராஜாவாக மாற்றினார். யாரெல்லாம் அவரை குழியில் தள்ளி அவரை வெட்கப்படுத்த செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக தலைகுனிய செய்தார். அப்படியாக கர்த்தர் நம்மளை தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். அதே போல தான் நாமளும் அவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு ஏற்ற பலனை செய்கிறவராக இருக்கிறாரு. நம்ம பைபிளில் பார்த்த எல்லாரும் அத்தனை வருடங்களாக அவங்க காத்திருந்தாங்க. அதுக்கு ஏற்ற பலனாக அவங்க அதிசயங்களை கர்த்தர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டாங்க. அதே போல தான் நாமளும் எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக நம்ம காத்திருக்கிறோமோ அதற்கான பலனையும் அதற்கான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம சீக்கிரம் பார்க்க தான் போகிறோம். அதற்காக நம்ம காத்திருந்து விசுவாசத்தில் பலனடைந்து அவரை மாத்திரமே நம்ம சார்ந்திருப்போமாக. Let us stay in His presence and trust God's timing. God bless you. நன்மை செய்ய ஒருவர்